வெல்கம் டு திருமதி சசி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்பாக்கு இப்போ ஒயிட் துணி எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஸ்டேஜுக்கு தான் கூட்டிட்டு போகணும். அதனாலதான் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்த சோப்பு சீப்பு எல்லாத்தையும் எடுத்து இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டா கூட கொடுக்கலுங்க. ரொம்ப ரொம்ப சேட்டைக்காரரு இவரு. பொண்ணு ரெடியான உடனே கூட்டு போறதுக்கு ஸ்டேஜுக்கு நம்ம இங்க முக்கியமான ஆளுன்னு பாத்தீங்கன்னா தாய் மாமா ஒய்ஃபுங்களும் தாய் மாமாவும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போய் ஸ்டேஜுக்கு விடுற வரைக்கும் தாய் மாமா ஒய்ஃப் தேவைப்படுவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஸ்டேஜ்ல தாய் மாமா அங்க தேவைப்படுவாங்க. இவங்க 2 பேருமே இதுல முக்கியமான ஆளுங்க. மாமா ஒய்ஃபுங்க எல்லாம் கூட்டு போய் ஸ்டேஜ்ல விட்டாச்சு. விட்ட உடனே மாமாங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் மாலை போட்டு குழந்தைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுங்களும் சின்ன பசங்க தானே, அதனால அவனுங்களுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. குழந்தையும் சேட்டைக்கார பொண்ணு, அதனால அவ பண்றது எல்லாருக்குமே சிரிப்பா இருந்தது. நல்ல ஒரு ஜாலியான மூமெண்டா இருந்தது அங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா கூட பிறந்தவங்க 3 பேரு. 3 பேர்ல 2 பேரும் வந்துட்டாங்க. எங்க அம்மா மட்டும் வரல. என்ன கதைன்னு தெரியல. நானும் இன்னும் போன் பண்ணி கேட்கல. எங்க சித்தி தான் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. செல்லுல எடுத்து எடுத்து என்ன போட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன நம்ம பாப்பா பாக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போயாச்சு. போயிட்டா அவளுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழங்கள்லாம் வெளில வச்சாங்க இல்லையா வரிசை, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு உள்ள வைக்கணும்ல. அதை நம்ம தானே செய்யணும். யாராவது அப்படியே லைனா நில்லுங்கப்பா, எல்லாரும் லைனா நின்னு ஒருத்தரா பாஸ் பண்ணுங்க, அப்படியே உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சொந்த பந்தம்லாம் ஒரு தம்பி பொண்டாட்டி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் லைனா நின்னு ஒண்ணு உள்ள கொடுத்து விட்டாங்க. அதை வாங்கி வாங்கி நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தா கூட எங்க சித்தப்பா எங்க சித்திங்க எங்க சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி நல்லா அழகா செஞ்சுட்டு வருவாங்க எல்லாமே. அந்த மாதிரி தான் இப்பவும் சூப்பரா செஞ்சுட்டு வந்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் 2வது சடங்கு செய்யறதுக்கு புடவை கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லெஹங்கா எதுவும் எடுத்துட்டு வரல. இந்த வாட்டி புடவை தான் கட்டணும். புடவை கட்டுறதுதான் ரொம்ப நல்லதுன்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் புடவையை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சூப்பரா இருந்தது புடவையோட கலரு. நாங்க பார்த்து பார்த்து மடிச்சு அதெல்லாம் பாப்பாக்கு என்ன எப்படிலாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தோம். சூப்பரா பாப்பா ரொம்பவே அழகா இருந்தாங்க. தாவணி பாவாடையில கூட அவ்வளவா தெரிஞ்சிருக்காது, சின்ன குழந்தை மாதிரி இருந்திருக்கும். புடவையில ரொம்ப அழகா இருந்தாங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.